ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு டோரா புஜி கிச்சன். இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? 1 kg சிக்கன் 1 கிலோ வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன், ஒரு சின்ன பட்டை, 1 ஏலக்காய், 2 கல்பாசி, அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகா தலைக்கிள்ளி அந்த காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்கு. இது தேங்காய் பேஸ்ட், தேங்காவும் ஹோம்மேட் செட்டிநாடு மசாலா மிக்ஸ் பண்ணி அரைச்ச பேஸ்ட். இது ஹோம்மேட் செட்டிநாடு மசாலா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ட்ரை மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு இன்றைக்கி பார்த்துடலாம். காஞ்ச மிளகா ஒரு 6-7, சின்னதாக இருந்தால் 6-7. அதுக்கப்புறம் முழு தனியா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1.5 ஸ்பூன், 5-6 முந்திரி, ஒரே ஒரு தேங்காய் பத்தை, சின்ன தேங்காய் பத்தை, 2 பட்டை, 3 லவங்கம், 1 ஸ்டார் பூ, 1 ஏலக்காய். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட், அதாவது ஆயில் ஊற்றாமல் நம்ம கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு பவுட்ராக்கி அதை தான் நம்ம இன்றைக்கி சிக்கன் மசாலாவில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெலிஸாக நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பெரிய தக்காளி சரியான அளவு, கரெக்டாக தக்காளியும் வெங்காயமும் சரியான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, சக்தி வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தயிர். வாங்க நம்ம அந்த செட்டிநாடு ஹோம்மேட் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். வாங்க ஒரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மிளகு போட்டுருவோம், அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, முழு தனியா, காஞ்ச மிளகா, பட்டை லவங்கம் அது போட்டோம். தேங்காவும் முந்திரி மட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து ஆட் பண்ணலாம், ஃப்ரை பண்ணதுக்கப்புறம். ஏன்னா முந்திரி பிளாக் ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே தான் நம்ம மசாலா வறுக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி தான் நம்ம சிக்கனோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஆறணும். முதல்ல ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. அதை பற்ற வச்சுட்டு நல்லா கடாய் காஞ்சதுக்கப்புறமா 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 100 ml ஆயில். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த பட்டை, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காஞ்ச மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா லைட்டாக ஆயிலில் ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி ஆயிலில் லைட்டாக அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம 4 பெரிய வெங்காயத்தை மெலிசாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிளறிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா சீக்கிரமாக ஆயிலில் ஆனியன் ஃப்ரை ஆகணும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலரி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 to 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக அது ஃப்ரை பண்ணணும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை வாசனை இஞ்சி பூண்டுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்தது தக்காளி ஆட் பண்ணுறோம். நம்ம 4 மீடியமான தக்காளியை மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன் என்ன அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் தக்காளியும் ஆட் பண்ணணும்.
அது நல்லா ஸ்மாஷ் ஆகணும். தக்காளி நல்லா குழையே வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வந்து குழைய ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்பூனில் எடுத்து தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அப்படியே ஆட் பண்ணுறோம். சிக்கன்லேயுமே போட்டு நீங்கள் மேக்னேட் பண்ணி கூட வைக்கலாம். சிக்கன் சாஃப்டாக இருக்கும். நாங்கள் மேக்னேட் பண்ணலை. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் இதிலே ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் ஆட் பண்ணி 1 நிமிஷம் கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் இன்றைக்கி நாங்கள். சரிங்களா? இந்த இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே 1 கிலோ சிக்கனுக்கான அளவு தான். சிக்கனை நல்லா போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் ஆயில்லையே ஃப்ரை ஆகணும். அந்த கேர்டு எல்லாமே தயிர் எல்லாமே வந்து அந்த சிக்கனுக்குள்ளே ஏறும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக ஹை வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வந்து சிக்கனை வந்து லைட்டாக கலரி விட்டுட்டே இருங்க. இப்போது ஆயிலில் வந்து சிக்கன் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் வெறும் பிளெயின் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து செட்டிநாடு மசாலாலே வந்து காஞ்ச மிளகா மிளகு எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அது இல்லாமல் இப்போ ஆயில்லையும் வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ நம்ம ஹோம்மேட் செட்டிநாடு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுறணும். வாட்டர் வந்து இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நேரம் அது ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். மசாலா வந்து ஆயில்லையும் சிக்கன்லேயும் ஏறணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஆயிலே வந்து அது ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சிக்கனும் சாஃப்டாகும், மசாலாவும் நல்லா சிக்கனில் உங்களுக்கு ஏறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி விடலாம். இப்போ விடக்கூடாது. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து காரமும் உப்பும் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உப்பு காரம் தெரியாது. இப்போது 1 டம்ளர் சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஹை பண்ணிவிட்டு அதிலே வந்து சிக்கன் நல்லா வந்து வேக விடணும். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம அடுத்தது வந்து தேங்காய் பேஸ்ட் ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த தண்ணி சிக்கனும் தண்ணி விடும். ஸோ அதனால் இதுலேயே அது வந்து நல்லா வெந்துடும். ஆயிலே வந்து ஃப்ரை ஆனதுலேயே கொஞ்சம் வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் இதுலேயே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். நம்ம 1 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணோம். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வந்து வெளியே வந்து சிக்கன் நல்லா வெந்து தண்ணியோடு இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு, அதாவது 1/4 மூடி தேங்காய், 1 கிலோவுக்கு 1/4 மூடி தேங்காவும் அந்த ஹோம்மேட் செட்டிநாடு மசாலாவும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி திருப்பி கொதிக்க விடணும். இது இப்போ நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணோம்ல, இப்போ லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா மிக்ஸ் ஆகணும். சிக்கனோட மிக்ஸ் ஆகி கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அப்போ தான் வந்து தேங்காயோட பச்சை வாசனைலாம் லைட்டாக போகும். இப்போது நம்ம செட்டிநாடு சிக்கன் ஃபுல்லாக வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போது பிளேட்டில் மாற்றியாச்சு. சுவையான ஹோம்மேட் செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டோரா புஜி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் மக்களே.